வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 8th பட்டாலியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்கிட்ட இந்த கொஷின் இருந்துகிட்டே தான் இருக்குது. 8th பட்டாலியனுக்கு எப்படி போகிறது, யாரெல்லாம் போக முடியும், அப்படி 8th பட்டாலியன் போயிட்டால் சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், டியூட்டிலாம் எந்த மாதிரியான டியூட்டி இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டுனே இருக்காங்க. உங்கள் எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோவில் முடிஞ்ச வரை நாங்கள் பதில் தரோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிய வராது. அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎஸ்பி 8th பட்டாலியன் மொத்தம் தமிழ்நாட்டில் 15 பட்டாலியன் இருக்குது. அதில் ஒரு பட்டாலியன் தான் டிஎஸ்பி 8th பட்டாலியன். இதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபஸ்ட்டுக்கு பதில், நம்ம தமிழ்நாடு போலீஸில் கிரேட் 2 கான்ஸ்டபுள் எக்ஸாம் நடக்கும். எல்லோரும் அட்டன் பண்ணுவீங்க. அதில் ஃபஸ்ட்டு டிஎஸ்பி செலக்ட் ஆகணும். ஏஆர், ஜெயில் வார்டனு, ஃபயரு இதெல்லாம் செலக்ட் ஆனால் 8th பட்டாலியன் போக முடியாது. டிஎஸ்பி செலக்ட் ஆனால் மட்டும்தான் போக முடியும். சரி, டிஎஸ்பி செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு 25 சென்டரில் ட்ரைனிங் நடக்கும். ஒரு 15 பட்டாலியனு, அதில் ஒரு பட்டாலியன் தான் டெல்லி, அங்கே ட்ரைனிங் நடக்காது. மீதி 14 பட்டாலியன் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த 14 பட்டாலியனில் ட்ரைனிங் நடக்கும். இது இல்லாமல் ஆர்மடு ரிசர்வ் அங்கே நடக்கும். டெம்பரரி பிஆர்எஸில் நடக்கும். ட்ரைனிங் முடிகிற சமயத்தில் உங்ககிட்ட வில்லிங் கேட்பாங்க, நீங்கள் எந்த பட்டாலியனில் டியூட்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டெல்லி பட்டாலியன் வில்லிங் கொடுக்கணும். வில்லிங் கொடுத்தா மட்டும் கிடச்சிடாது. லா எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க 500 மார்க்குக்கு. அதெல்லாம் மினிமம் 460 மார்க் எடுத்தால் மட்டும்தான் டெல்லி பட்டாலியன் கிடைக்கும். லாஸ்ட் பேட்செலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு 452 எடுத்தாங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கல. லாஸ்ட் பேட்ச் டிஎஸ்பி கட் ஆஃப் டெல்லி பட்டாலியனுக்கு 455. இந்த முறை கண்டிப்பாக 460 வரும். உங்களில் யாருக்கெல்லாம் டெல்லி பட்டாலியன் போகணுன்னு ஆர்வமாக வெறியோடு இருக்கீங்களோ எல்லோரும் ட்ரைனிங் டைமில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லா எக்ஸாமில் 460 மார்க் வர மாதிரி பாருங்கள். சரி, டெல்லி பட்டாலியன் போனால் என்னெல்லாம் பெனிஃபிட்டு, எப்படி டியூட்டி இருக்கும், சம்பளம் எவ்வளோ, இதை பற்றிலாம் வாங்க பார்க்கலாம். நீங்கள் டிஎஸ்பியில் 460 மார்க் எடுத்துக்கிங்க, டெல்லி பட்டாலியன் கிடச்சிருது, டெல்லியும் போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் டியூட்டி அந்த மாதிரி இருக்கும். மொத்தம் ஒரு 4 விதமான டியூட்டி இருக்குது. ஒன்று டவர் டியூட்டி. டவர் டியூட்டினா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் படத்தெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு டவர் மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். அது மேலே நின்று வெப்பனை வச்சுட்டு கீழே என்னெல்லாம் நடக்குதுன்னு வாட்ச் பண்ணணும். கீழே ஏதாவது மூவ்மெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணி இருக்கணும். அதுதான் டவர் டியூட்டி. ரெண்டாவது என்ட்ரன்ஸ் டியூட்டி. என்ட்ரன்ஸ் டியூட்டினா என்ட்ரன்ஸில் சிவிலியன்ஸும் வருவாங்க, டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸு, நார்மல் பிசிலேருந்து ஹையர் ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாருமே வருவாங்க. அவங்க எல்லாருமே கம்ப்ளீட் செக் பண்ணி உள்ளே அனுப்பணும். அதுதான் என்ட்ரன்ஸ் டியூட்டியோட வேலை. மூணாவது இன்னர் மூமெண்ட்ஸு. இன்னர் மூமெண்ட்ஸ்னால் காம்பவுண்ட் உள்ளே என்னெல்லாம் நடக்குது அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். அதுதான் இன்னர் மூமெண்ட்ஸு. நாலாவதாக ஐரி ஸ்குவாடு. ஐரி ஸ்குவாட்னால் ஒரு பயங்கரமான தீவிரவாதிலாங்கிறாங்களே, தீவிரவாதி, குற்றவாளி, பெரிய பெரிய தவறு பண்ணிட்டு வந்தவங்க, அவங்க எல்லாரையும் ஒரு ஸ்குவாடில் போட்டு கவனிப்பாங்க. அதான் ஐரி ஸ்குவாடு. இது இல்லாமல் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும். ஃபேட்டிக் ஒர்க் பார்க்குறது, இது போல் க்ளீனிங் ஒர்க்கு, சின்ன சின்ன ஒர்க்கு இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கு தான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. தமிழ்நாடு போலீஸ் மாதிரி 24 மணி நேரமும் டியூட்டி பார்க்கணுமா, ரெஸ்ட்டு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே 4 ஹவர்ஸ் தான் டியூட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரீ, மறுபடியும் 4 ஹவர்ஸ் தான். ஷிஃப்ட் வைஸ் தான் டியூட்டி. அங்கே 4 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்தா போதும், ரெஸ்ட்டுக்கு டைம் கிடைக்கும், மறுபடியும் 4 ஹவர்ஸ் டியூட்டி. இது போல் தான் இருக்கும். டெல்லி பட்டாலியன் 8th பட்டாலியன் போயிட்டால் திகார் ஜெயிலில் மட்டும் தான் டியூட்டியா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. திகார் ஜெயில் மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் 2 ஜெயில் இருக்குது. ரோஹிணி ஜெயிலு, மந்தோலி ஜெயிலு. இங்கேயும் டியூட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக ஒரு பட்டாலியனில் 7 கம்பெனி இருக்கும். 7 கம்பெனியில் ஒரு 4 கம்பெனி திகார் ஜெயிலில் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற 3 கம்பெனியும் இந்த 2 ஜெயிலையும் தான் டியூட்டி பார்க்குற மாதிரி மூவ்மெண்ட் ஆகும். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் 126 போலீஸ் இருப்பாங்க. ஹெட் கான்ஸ்டபுள்லேருந்து ஒரு எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபுள், நாயக்கு, பிசி இது போல் இருப்பாங்க. இதை பற்றி நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். ஒரு கம்பெனினா எவ்வளோ பேர், யார் யாரெலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது போல் 7 கம்பெனி இருக்கும். அதில் ஒரு 2 கம்பெனி இந்த ரோஹிணி ஜெயிலையும் மந்தோலி ஜெயிலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து சேலரி பற்றி வருவோம். சேலரி நம்ம தமிழ்நாடு போலீஸில் ஏஆர், டிஎஸ்பி, ஜெயில் வார்டன், ஃபயர், அதே போல் டெல்லி பட்டாலியன் டிஎஸ்பி எல்லாருக்குமே பேசிக் பே ஒன்று தான். சேமாக அந்த 20,000 அந்த ரேஞ்சு தான் கிடைக்கும். டெல்லி பொறுத்த வரைக்கும்
எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 வரைக்கும் கிடைக்கும். 15,000 20,000 வரைக்கும் கிடைக்கும். எப்படின்னா அங்கே ஒரு நாளைக்கு 400 ரூபா டிஏன்னு சொல்லுவாங்க, ட்ராவல் அலவுன்ஸ். ஒரு நாளைக்கு 400 ரூபா கிடைக்கும். அப்படின்னா 30 நாளைக்கு 12,000 ரூபா. நார்மல் பேசிக் பே ஒரு 20,000, டிஏ ஒரு 12,000, 32,000. அது இல்லாமல் நார்மலாக ரிஸ்க் அலவுன்ஸ் ஒரு 3,000 ரூபா கிடைக்கும். 32 ஒரு 3,000, 35,000. அப்புறம் ஹெச்ஏன்னு சொல்லுவாங்க, ஹவுசிங் ரெண்ட் அலவுன்ஸு, அதெல்லாம் ஒரு 2,000 கிடைக்கும். இது எல்லாம் போக குளிர் காலத்தில் ஒரு தண்ணீர் அலவுன்ஸ் கொடுப்பாங்க, அது ஒரு 3,000 4,000 கிடைக்கும். மொத்தமாக மாதம் 40,000 ரூபா சேலரி வரும். பிடித்தம்லாம் போக கைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 36,000 ரூபா வரும். லாஸ்ட் பேட்ச் டிஎஸ்பி போனவங்களாமும் 8th பட்டாலியன் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 36,000 ரூபா கைக்கு வர மாதிரி சொன்னாங்க. நீங்கள் 36,000 உங்களுக்கு அந்த செலவே இருக்காது. அப்படியே நீங்கள் 6,000 ரூபா செலவு பண்ணாலும் 30,000 கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பலாம். யாரெல்லாம் வீட்டில் குடும்ப கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, அந்த மாதிரி அதிகமாக சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 8th பட்டாலியன் கொடுத்து போயிடுங்க. போனால் நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பேச்சுலர்லாம் டெல்லி பட்டாலியன் போனால் நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் சில பேர் கேட்குறது, ஃபேமிலி மேன்லாம் டெல்லி பட்டாலியன் போக முடியுமான்னு கேட்குறாங்க. ஃபேமிலி மேனும் கண்டிப்பாக போகலாம். உங்களால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியும்னா நீங்களும் போகலாம். மினிமம் எவ்வளோ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோன்ட்டு. மினிமம் மேக்ஸிமம்லாம் இல்லை. நீங்கள் போய்ட்டு 1 வருஷமும் ஒர்க் பண்ணலாம், 10 வருஷமும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ நாள் பிடிக்குதோ அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்லாம் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா மணியும் சேவ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து டியூட்டி பார்க்கலாம். ஓகே, இந்த 8th பட்டாலியனுக்கு தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்களா, இல்லை வேறு யாரும் இருக்கிறாங்களா, வேறு யாரும் இருக்கிறாங்களா, இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வர முடியுமான்னு கேட்குறாங்க. வேறு யாரும் வர முடியாது வேறு ஸ்டேட்லேருந்து. நம்ம தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் அங்கே 8th பட்டாலியனில் ஸ்பெஷலாக டியூட்டி பார்க்குறாங்க. இது போக டெல்லி போலீஸ் இருப்பாங்க, அவங்க ஓன் ஸ்டேட் போலீஸு. ப்ளஸ்ஸு பேராமிலிட்ரி இருப்பாங்க, சிஆர்பிஎஃப் எப்பவும் இருப்பாங்க, சிஐஎஸ்எஃப் இருப்பாங்க, ஐடிபிபி இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் இந்த இந்தியாவிலே டெல்லி பட்டாலியனில் டியூட்டி பார்க்குற பவர் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை நினச்சி கொஞ்சம் பெருமை கொள்ளலாம். அதே போல் லீவு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஃபைனலாக லீவு தான். நிறைய பேர் கேட்குறது, நம்ம தமிழ்நாடு போலீஸில் இருக்கும்போது லீவு இல்லை, டெல்லி பட்டாலியன் போனால் லீவு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் விசாரித்த வரைக்கும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 4 மாதத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வரலாம். மினிமம் 10 நாள், மேக்ஸிமம் 15 நாள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. லீவு மேக்ஸிமம் ஒரு 30 நாள் வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4 மாதத்துக்கு ஒரு முறை 10 நாள்னால் கூட வருஷத்துக்கு ஒரு 3 டைம் வீட்டுக்கு வரலாம். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போ ஓவரால் எல்லோரும் வெயிட் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட்டு ஃபிசிக்கல் எல்லாருக்கும் முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஓவரால் வெயிட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். டிஎஸ்பி கிடைச்சா எல்லோரும் கண்டிப்பாக 8th பட்டாலியன் போகிற மாதிரி டார்கெட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டிஎஸ்பி 8th பட்டாலியன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு எந்தெந்த டாபிக் பற்றி வேணும், எந்த மாதிரியான வீடியோலாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.